அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அதில் ஹாசி டயக்ராம், போஷெட் அண்டு லாட்டிஸ்ல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ ஹாசி டயக்ராம் எப்போ சார் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்ஷியலி ஆர்டர் செட்டு தான். ஸோ பார்ஷியலி ஆர்டர் செட்டோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம ஹாசி டயக்ராம்னு சொல்கிறோம். அப்போ அது பார்ஷியலி ஆர்டர் செட்டுன்னு சொல்லலாம், இல்லை போசெட்டுன்னு சொல்லலாம். ஸோ பார்ஷியலி ஆர்டர் செட்டு ஒரு செட்டு, அதில் இருக்கக்கூடிய ரிலேஷனை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரெஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரிக், டிரான்சிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த செட்டை நம்ம போ செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் ஹாசி டயக்ராம் எப்போ சார் நம்ம லாட்டிசஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா யூனிக் லீஸ்ட் அப்பர் பவுண்டா இருக்கணும் அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா இருக்கணும். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும். அது யூனிக்கா இருக்கணும். ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ரெண்டு லோவர் பவுண்ட் இருந்துச்சுன்னா செட் ஆகாது. யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா? இங்க ஜாயின் அப்படின்னா ஏஆர்பின்னு சொல்லுவோம். அதை லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். மீட் அப்படின்னா ஏ அண்ட் பின்னு சொல்லுவோம். அதை கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக கிரேட்டஸ்ட் அப்பர் பவுண்டுக்கான வேல்யூ நம்ம 1ன்னு கொடுப்போம். லீஸ்ட் லோவர் பவுண்டுக்கான வேல்யூ 0ன்னு கொடுப்போம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசிடின்ற ஒரு சிம்பிளான ஒரு ஹாசி டயக்ராம் எடுத்து இந்த ஹாசி டயக்ராம் லாட்டிஸா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்ன சார் சொல்லுதுன்னு பாருங்க. எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒவ்வொரு பேர் எடுத்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ பி சி டின்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேர் எடுத்தா ஏபி, தென் செகண்ட் பேர் எடுத்தா ஏசி, தென் தேர்ட் பேர் எடுத்தா ஏடி, சிமிலர்லி பிசி, தென் பிடி, தென் சிடி, இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்துருச்சு. ஸோ ஏ வேண்டியதில்லை. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது ரெஃப்ளெக்சிவ் இருக்கு. ஸோ செல்ஃபா வேண்டியதில்லை. ஸோ ரெஃப்ளெக்ஸ்ன்றது ஏஏ பிபி சிசி டிடி வேண்டியதில்லை. அப்போ இவ்வளோ எலிமெண்ட்டுக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு செக் பண்ணணும். அட் த சேம் டைம் லீஸ்ட் அப்பர் பவுண்டு செக் பண்ணணும். இது லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணுமா சார்னா வேண்டியதில்லை. அப்போ எதை மட்டும் சார் செக் பண்ணா போதும் அப்படின்னா, இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் அதை மட்டும் செக் பண்ணா போதும். இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் அது என்ன சார்? இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ்னா இந்த பி அண்ட் சி தான். ஸோ இந்த பி அண்ட் சியை மட்டும் செக் பண்ணா போதும். இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் பி அண்ட் சிக்கான லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டும் செக் பண்ணாலே போதும். ஏன்னா இந்த ஏசிக்கு கண்டிப்பா இந்த ஏசி ஏபி எல்லாமே டைரக்டா கனெக்ட் ஆகுது. இது மட்டும் தான் ஆப்போசிட்ல கனெக்ட் ஆகுது. பி அண்ட் சி மட்டும் ஆப்போசிட்டா கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த பி அண்ட் சிக்கு மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பிக்கான அப்பர் பவுண்டு. ஸோ பிக்கான அப்பர் பவுண்ட் என்னெல்லாம் பாசிபிள் இருக்கும் பாருங்க சார். ஸோ பி மேல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கனெக்ட் ஆகுது. டி மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ பிக்கான லோவர் பவுண்டு பாருங்க. ஸோ பிக்கான லோவர் பவுண்டு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சிக்கு பாருங்க. சிக்கான அப்பர் பவுண்டு பாருங்க. சிக்கான அப்பர் பவுண்டு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் மேல கனெக்ட் ஆகுது. டி மட்டும் தான் வருது. அதே மாதிரி சிக்கான லோவர் பவுண்டு செக் பண்ணுங்க. சிக்கான லோவர் பவுண்டு பார்த்தீங்கன்னா அது ஏ மட்டும் தான் வருது. இப்போ கம்பைன் பண்ணுங்க. ஸோ பி சிக்கான லீஸ்ட் அப்பர் பவுண்டு, லீஸ்ட் அப்பர் பவுண்டு ரெண்டுலையும் சேமா இருக்கணும். அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு. டி மட்டும் தான் இருக்கு. அதே சமயத்தில் பி அண்ட் சிக்கான லோவர் பவுண்டு, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு அதையும் செக் பண்ணுங்க. அதுவும் ஏ மட்டும் தான் வருது. ஸோ ரெண்டுலையுமே யூனிக் தான் இருக்கு. ஸோ யூனிக் லீஸ்ட் அப்பர் பவுண்டு, தென் யூனிக் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு. ஸோ ரெண்டுமே யூனிக்கா இருக்கிறதுனால இது என்ன சார் சொல்லலாம்? இந்த ஹாசி டயக்ராம் பார்த்தீங்கன்னா லாட்டிஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஹாசி டயக்ராம் என்ன ஆயிடுச்சு? லாட்டிஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் 2 பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் 2 ஹாஷ் டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். லேபிள்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டைப் ஆஃப் ஹாஷ் டயக்ராம் தான் கொடுத்துருக்கோம். தென் இதுக்கு செக் பண்ணுங்க. இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் தான் முதல்ல நம்ம செக் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் இல்ல பேர்ஸ். ஸோ இங்க இன்கம்பேரபிள் பாருங்க. பி அண்ட் சி எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இ அண்ட் எஃப் எடுத்துக்கலாம். செக் பண்ணி பாருங்க. ஸோ பி அண்ட் சி. ஸோ அப்பர் பவுண்ட் ஆஃப் பி அண்ட் சி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க.
ஸோ பி அண்ட் சி டீல மீட் பண்ணுது. த சேம் டைம் பி அண்ட் சி டீல மீட் பண்ணுது, அட் த சேம் டைம் ஜிலையும் மீட் பண்ணுது இல்லைங்களா. பி அண்ட் சி இங்கேயும் டீலி மீட் பண்ணுது, தென் ஜிலி மீட் பண்ணுது. அப்பர் மேலே பார்க்கணும், அதில் லீஸ்ட் பார்க்கணும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி கமா சி. ஸோ அப்பர் பவுண்டில் அதில் லீஸ்ட் வேல்யூ என்னன்னா ஜிக்கு கீழே தான் டி இருக்கு, லீஸ்ட் வேல்யூ. ஸோ டி கண்டிப்பாக இது யூனிக் தான். ஓகேங்களா. அட் த சேம் டைம் லோவர் பவுண்டு பார்க்கணும் இல்லைங்களா. லோவர் பவுண்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ லோவர் பவுண்டு, ஸோ லோவர் பவுண்ட் ஆஃப் அதே பி கமா சி. ஸோ லோவர் பவுண்ட் ஆஃப் பி கமா சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, ஏ மட்டும் தான் இருக்கு. தேர் இஸ் நோ அதர் எலமெண்ட். ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுனாலும் அதே தான். ஸோ இது யூனிக். சிமிலர்லி இ அண்ட் எஃப்க்கு பாருங்க. ஸோ இ அண்ட் எஃப்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் இ கமா எஃப் செக் பண்ணீங்கன்னாலும் இ கமா எஃப்க்கு செக் பண்ணா ஜி மட்டும்தான் கிடைக்கும், யூனிக். அதே சமயத்தில் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இ கமா எஃப் செக் பண்ணி பாருங்க. கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இ கமா எஃப் பாட்டம்ல எங்க சார் மீட் பண்ணுதுன்னா ஏல தான் மீட் பண்ணுது. பாட்டம்ல ஏல மட்டும்தான் மீட் பண்ணுது. தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அப்போ ரெண்டுமே யூனிக் தான். தென் இது மாதிரி வேறையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் வாங்க, ரெண்டாவது டயக்ராம் வாங்க. ஸோ ரெண்டாவது டயக்ராம் செக் பண்ணி பார்ப்போம். அதே எலமெண்ட் தான். ஸோ பி அண்ட் சி எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பி அண்ட் சிக்கான அப்பர் பவுண்டு என்னன்னு பாருங்க. ஸோ பி அண்ட் சிக்கான அப்பர் பவுண்டு ஆஃப் பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சி எங்க மீட் பண்ணுது, டீல மீட் பண்ணுது. ஒரு பாசிபிலிட்டி டீல மீட் பண்ணுது, அனதர் பாசிபிலிட்டி தென் இங்க ஜிலையும் மீட் பண்ணுது, தென் ஜிலையும் மீட் பண்ணுது. த சேம் டைம் இதுல என்ன பார்க்கணும், லீஸ்ட் பார்க்கணும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி கமா சி பார்க்கணும். கிளியர்லி இது நெல்லு இல்லைன்னா நல் செட்னு சொல்லலாம். ஏன் சார் நெல் சொல்லலாம்னா தேர் இஸ் நோ ரிலேஷன், there is no relation between G and D. அப்ப இது என்ன ஆகும், நெல்லு. அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடையாது. எது கிடையாது, பி கமா சி கிடையாது. அப்ப இது என்ன சார் ஆயிரும், இட் இஸ் நாட் எ லாட்டிஸ். ஆனா இந்த எக்ஸாம்பிள் இது ஒரு லாட்டிஸ் தான். ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். இந்த கனெக்ஷன் கொடுக்கல, இந்த பிக்கும் டிக்கும் கனெக்ஷன் இல்லை. தட் மீன்ஸ் ரிலேஷன் இல்லை. ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது லாட்டிஸ்ன்னு சொல்லலாம். ரிலேஷன் இல்லாததுனால இட் இஸ் நாட் அ லாட்டிஸ். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. ஸோ ஏ பி சி டி இ எஃப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்க ஏதோ எலிமெண்ட் எடுத்துங்க, ஜஸ்ட் இ அண்ட் எஃப் எடுத்துங்க. இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் இ அண்ட் எஃப் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இ அண்ட் எஃப்க்கான அப்பர் பவுண்ட் என்னன்னு செக் பண்ணுங்க. ஸோ இ அண்ட் எஃப்க்கு அப்பர் பவுண்ட் என்னன்னா எதுவுமே இல்லை. ஸோ இ அண்ட் எஃப்க்கு மேலே எதுவுமே கனெக்ட் ஆகலை இல்லைங்களா. ஸோ இ அண்ட் எஃப்க்கான அப்பர் பவுண்டு நெல் இல்லை நல் செட்டு. ஓகேங்களா. அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன சார்னா கிடையாது. அப்போ இது என்ன ஆகும், இட் இஸ் நாட் அ லாட்டிஸ். ஏன்னா ஒரு எலமெண்ட் சக்சீட் ஆகலைனாலே நாட் எ லாட்டிஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. அப்போ இது லாட்டிஸ் கிடையாது. அடுத்த எலமெண்ட்டுக்கு வாங்க, அதாவது தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டயக்ராம். இந்த டயக்ராம் வாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அன்கம்பேரபிள் எலமெண்ட்ஸ் என்னைக்குமே இந்த பி அண்ட் சி அன்கம்பேரபிள் எலமெண்ட்ஸை பார்க்கணும். ஸோ இங்க பி அண்ட் சி எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பி அண்ட் சிக்கான அப்பர் பவுண்ட் என்னன்னு பாருங்க. பி அண்ட் சிக்கான அப்பர் பவுண்ட், பி அண்ட் சி எங்க சார் கனெக்ட் ஆகுது, டின்ற ஒரு பிளேஸ்ல கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு. அனதர் பாயிண்ட் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க, ஈன்ற இந்த பிளேஸ்லயும் கனெக்ட் ஆகுது. தென் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன சார்னா நெல்லு. ஏன் சார் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ரெண்டு கனெக்ட் ஆகுது இல்ல, அப்புறம் ஏன் சார் நெல்லு சொல்றோம் அப்படின்னா நோ ரிலேஷன். தேர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன், ரெண்டுக்கு ரிலேஷனே கிடையாது. நோ ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் டி, ரெண்டுக்குமே ரிலேஷன் இல்லை. ஸோ தட் நெல்லு. அப்போ இது என்ன, இதுவும் டஸ் நாட் எ லாட்டிஸ், இதுவும் லாட்டிஸ் கிடையாது. தென் லாஸ்ட் ஒன், இதையே செக் பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் ஒன்னாவது லாட்டிஸான்னு செக் பண்ணி பாருங்க. அன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் செக் பண்ணுங்க, பி அண்ட் சி. ஸோ இந்த பி அண்ட் சி தான் அன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ். இந்த பி அண்ட் சியை செக் பண்ணி பாருங்க. ஸோ பி அண்ட் சிக்கான அப்பர் பவுண்ட் என்னன்னு பாருங்க.
பி அண்ட் சிக்கான அப்பர் பவுண்ட். பி அண்ட் சி எங்க மீட் பண்ணுதுன்னு பாருங்க, ஈல மீட் பண்ணுது இல்லைங்களா? பி அண்ட் சி அப்பர்ல ஈல மீட் பண்ணுது. வேற எங்கேயாவது மீட் பண்ணுதா சார்னா இங்கேயும் மீட் பண்ணுது பாருங்க. உங்களுக்கு கலர் மாத்திரம் ஈஸியா இருக்கும். ஸோ பி அண்ட் சி இங்கேயும் மீட் பண்ணுது பாருங்க, ரெண்டு பிளேஸ்ல மீட் பண்ணுது. டீலையும் மீட் பண்ணுது, டீலையும் மீட் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த ஈக்கும் டிக்கும் ரிலேஷனே இல்லை. ஈக்கும் டிக்கு ரிலேஷன் இருக்கா சார்னா இல்லை. அப்போ இது கிரேட்டஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இதனோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன சார்னா அதுவும் நெல்லு தான். ஏன்னா ஒன்ஸ் அகெயின் நோ ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் டி. அப்போ ஒரு எலமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே இதுவும் நாட் எ லாட்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ மூணுமே நாட் எ லாட்டிஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி அண்ட் ஹெச் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எதை பார்க்கணும், இன்கம்பேரபிள் பேர்ஸ் தான் பார்க்கணும். ஸோ பி அண்ட் சி, ஸோ இன்கம்பேரபிள் பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி, தென் பி along with E, then D along with E and D along with C. ஸோ இந்த 4 பேர்ஸ் செக் பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பி அண்ட் சி எடுத்துக்குவோம். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி கமா சி. ஸோ பி அண்ட் சி எங்க சார் மீட் பண்ணுதுன்னு பாருங்க, ஒரே ஆப்ஷன் பி அண்ட் சி எங்க மீட் பண்ணுது, எஃப்ல மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் எஃப் மட்டும்தான், வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு. ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சி பாட்டம்ல எங்க மீட் பண்ணுதுன்னு பாருங்க, அதுவும் ஏல தான் மீட் பண்ணுது. ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பி அண்ட் சி பாட்டம்ல எங்க சார் மீட் பண்ணுது, டவுன்ல. ஸோ பி அண்ட் சி டவுன்ல எங்க மீட் பண்ணுது, ஒன்ஸ் அகெயின் ஏல மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ இது யூனிக் தான், இது யூனிக் தான். அப்போ ஃபர்ஸ்ட் பேர் ஓகே. கம் பேக் டு செகண்ட் பேர், அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் செகண்ட் பேர் பி அண்ட் இ. ஸோ பி அண்ட் இ பாருங்க, பி அண்ட் இ. ஸோ அப்பர் பவுண்ட் மேல எங்க சார் மீட் பண்ணுது, எஃப்ல மட்டும்தான் மீட் பண்ணுது, வேற எங்கேயுமே மீட் பண்ணல. ஒரே ஆப்ஷன் எஃப்ல மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிக். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பி அண்ட் இ பாட்டம்ல எங்க சார் மீட் பண்ணுதுன்னு பாருங்க, பி அண்ட் இ எங்க ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க, ஏன்ற பாயிண்ட்ல மட்டும்தான் கனெக்ட் ஆகுது, வேற எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிக் தான். ஓகேங்களா? ரெண்டாவது பேரும் சாட்டிஸ்ஃபைடு. மூணாவது பேர் பாருங்க, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தேர்டு பேர் டி அண்ட் இ. ஸோ டிக்கும் ஈக்கும் பாருங்க, டிக்கும் ஈக்கும் அப்பர் பவுண்டு எங்க சார் மீட் பண்ணுது, எஃப்ல மட்டும்தான் மீட் பண்ணுது, வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது. ஓகே. அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் டி அண்ட் இ. ஸோ டி அண்ட் இ எங்க சார் மீட் பண்ணுது, பாட்டம்ல, லோவர் பவுண்ட் இல்லையா சார்? அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏல மட்டும்தான் மீட் பண்ணுது, வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிக். ஸோ தேர்டு பேர் ஓகே. லாஸ்ட் பேர் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் பேர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டி அண்ட் சி. ஸோ டி அண்ட் சி எங்க மீட் பண்ணுது பாருங்க, இந்த டி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. அப்பர் பவுண்ட் மேல எங்க சார் மீட் பண்ணுது, ஒன்ஸ் அகெயின் எஃப்ல தான் மீட் பண்ணுது. பாட்டம்ல கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் டி கமா சி அது எங்க சார் மீட் பண்ணுது, ஏல தான் மீட் பண்ணுது. ஸோ எல்லாமே யூனிக் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லாட்டிஸ். மீதி எலமெண்ட்ஸை செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூனிக் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் யூனிக் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ பி சி டி இ எஃப்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ்னா ரெண்டே எலிமெண்ட்ஸ் தான், சி அண்ட் டி மட்டும்தான் அன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ். மீதி எல்லாம் ஆல்மோஸ்ட் என்னது கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க அன்கம்பேரபிள், ஸோ கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் இல்ல பேர்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பேரை மட்டும் செக் பண்ணா போதும். அது என்ன சார்னா சி அண்ட் டி மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் சி கமா டி. ஸோ சி கமா டி எங்க மீட் பண்ணுதுன்னு பாருங்க, சி கமா டி ஈன்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது, வேற எங்கேயுமே மீட் பண்ணல. ஸோ ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இ. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக். அட் த சேம் டைம் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் சி கமா டி. ஸோ லோவர் கீழே எங்க மீட் பண்ணுது பாருங்க, சி அண்ட் டி ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது, பீன்ற பாயிண்ட்ல மட்டும் தான் மீட் பண்ணுது, வேற எங்கேயுமே மீட் பண்ணல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிக்.
ஸோ இன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸ் சி அண்ட் டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிக் பாயிண்ட் தான் கிடைக்குது. சரிங்களா, மீட்டும் சரி ஜாயினும் சரி ஒரே ஒரு யூனிக் தான் கிடைக்குது. ஸோ இந்த ஹாசி டயக்ராம் இது ஒரு லாட்டிஸ் தான். இட் இஸ் எ லாட்டிஸ். மீதி எல்லாம் செக் பண்ணுமா சார்? வேண்டியதில்லை. சப்போஸ் ஏன் சார் வேண்டியதில்லைன்னா, சப்போஸ் பி அண்ட் ஏ எடுத்துக்கிறோம், இந்த பி அண்ட் ஏ எடுக்கிறோம் இல்லைங்களா, இது பி இது ஏ. ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்டா இருந்துச்சுன்னா இதுக்கு பி மட்டும்தான். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்ன சார்னா அது ஏ மட்டும்தான் வரும். அதனால இந்த மாதிரி வரக்கூடிய பேர்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அன்கம்பேரபிள் எலிமெண்ட்ஸை செக் பண்ணால் போதும்.